ஒரு முக்கியமான ஒரு நபர் யாரு சொல்றேன். முக்கியமான நபர் வந்து ஆங்கில மொழி பேசுபவர்கள் வெட்கப்பட வேண்டும். ஹிந்தி மொழியோட அந்த இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் மேலோங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். நீங்களும் அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க. பார்த்தேன். ஆமா, எதனால அவர் பேசினாரு, எதுக்காக அந்த பேச்சு வந்துச்சு, ஏன் திடீரென்று ஆங்கிலத்தை எப்பவுமே தமிழ் ஹிந்தி தானே இருக்கும், ஆங்கிலத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க, என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஆங்கிலம் தெரியாது. சரியா? அதனால அவரு ஆங்கிலத்தை வெறுக்கிற மாதிரி சொல்லிட்டு இந்தி மொழியை திணிக்கிறதுக்கு பாக்குறாரு. அதாவது கலைஞர் அவர்களே, இப்போ நம்ம அமித்ஷா அவர்கள் தான் சொல்றோம், அவர் தானே உள்துறை அமைச்சர். ஆமா, அவர் கூட சந்தான பாரதின்னு ஊட்டி விட்டாங்க. ரைட்டு, ஒரு புறம் இருக்கட்டும். அதாவது என்ன அவர் ஏன் பேசினாரு, எதுக்கு பேசினாருன்னு தெரியல. பட் ஆனா நல்லா உற்று நோக்குனீங்க அப்படின்னா 200 வருடம் ஆங்கில அரசாங்கம் இந்தியாவை ஆட்சி செய்தது. அதற்கு முன்னாடி முகலாயர்களும் இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க. சரிங்களா? அந்த 200 வருடம் பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் இந்தியாவை கொஞ்சபட்சமாவது ஒரு சில நாகரிகத்துக்கு கொண்டு வந்துச்சு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதை நம்ம எந்த மாற்றமும் அதை ஏத்துக்கிட்டு தான் செய்யணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு புறம் இயற்கை வளங்களை சுரண்டி சென்றாலும் மறுபுறம் இங்க உள்ள மக்களுக்கு தேவையான அடிப்படையான சில விஷயங்களை செய்து கொண்டுதான் சென்றாங்க. கட்டமைப்புகள், அவங்களோட கட்டமைப்பு தான் என்ன நம்ம பயன்படுத்திக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வே, அதை பாத்தீங்கன்னா அவங்களோட கட்டமைப்பு தான். அது எனக்கு புரியல, எதுக்கு திடீர்னு ஆங்கிலத்தை வெறுக்கிறார் என்று. ஒருவேளை யூஎன்ல இருந்து நிதி வராம இருக்குமோ? இப்ப இங்க தலைவர் வந்து சென்ட்ரல்ல நிதி வரல உட்கார்ந்துருக்காரு, இருக்கிறார்ல, அந்த மாதிரி அங்க எதுவும் நிதி வராம இருக்குமோ? ஆங்கிலம் இருக்கலாம். ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எது இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம விட்டாங்களோ? அதுதான் மெயின் பிரச்சனை. இவங்களுக்கு ஒரே பிரச்சனை என்ன தெரியுங்களா? நிதி வரலன்னா உங்களோட ஐடியாலஜி நாங்க எதுப்போம். அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த ஆங்கில மொழியை இனிமேலும் இவர்கள் வந்து அழிப்பதற்கான வாய்ப்புகள் ஒன்றுமே கிடையாது. இந்தி மொழியை திணிப்பதற்கு இங்கு வாய்ப்புகள் இல்லை என்பதால் இவர்கள் ஆங்கிலத்தை உள்ளே கொண்டு வந்து மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணம் ஈடேறாது என்பது அவருக்குமே தெரியும். இருந்தாலும் அவர் தன் வாய்க்கு வந்தபடியாக ஒன்று பேசிவிட்டு சென்று விட்டார். பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம ஐயா எடப்பாடி வந்து அவரோட கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அத என்ன சொல்லுவீங்க? வேற வழி இல்ல. அமித்ஷாவோட அந்த கருத்துக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவிக்கிறேன், அடுத்தே விட்டானையா என்பது போல் இருக்கிறது. ஆமா ஆமா. அதாவது அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்று பார்ப்பதற்கு முன்னாடி அதற்கு நமது பழனிசாமி அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதாவது அப்ப வந்து அவங்க டிஎம்கே காரங்க சொல்றது, அவரை வந்து அவர் கார்ட்டூன் படுத்துறதெல்லாம் ஒரு வகையில ஊர்ஜிதமா தான் சொல்லுவாங்க. சேக்கிலார் கம்பருங்க, சேக்கிலார் அப்படியா? கம்பர் வந்து அவரு, நம்மாலு சேக்கிலார் இவரு. ஆமா, நம்ம முதல்ல நம்ம லாங்குவேஜ் கத்துக்கிட்டு பிற லாங்குவேஜ் பத்தி யோசிக்கணும். ஆமா, ஹிந்தி திணிப்பை ஏற்க போவதும் இல்லை, ஆங்கிலத்தை விட்டு வெளியேற போவதும் இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.